நமக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 டே 2 டேஸ் இருக்கும் தான் ஆர்டர் கொடுப்பாங்க. அது என்னோடய ராசியான்னு தெரிலங்க. ப்ரௌனியாக இருக்கட்டும், க்ரீம் கேக்ஸாக இருக்கட்டும், ரெசினாக இருக்கட்டும், சாரி அது என்னமோ நான் என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே அப்படி தான் வரும். நான் கூட யோசிப்பேன், ஒரு 1 வீக் முன்னாடி ஆர்டர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கும் வேறு கமிட்மெண்ட் இருக்கும், வேறு ஏதாவது ஒர்க் இருக்கும். பட் அந்த மாதிரி எனக்கு வரவே வராது. எப்போ பாரு அவசரமாக ஹரிபரியாக தான் நான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ தான் ஃப்ரேமும் அந்த மாதிரி தான் வந்துச்சு. பட் நான் என் கஸ்டமர்கிட்ட வந்து கோவப்பட முடியாது. ஏன்னா அவங்க வந்து என்கிட்ட வந்து நம்பிக்கையாக வந்து நம்ம நல்லா பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்லாம் கொடுக்காங்க. அதே மாதிரி நைட்டில் கூட ஒரு 6 o'clock 7 o'clockலாம் ஃபோன் பண்ணுவாங்க. காலையில் கேக் கிடைக்குமா அப்படிம்பாங்க. நம்ம நைட்டு பண்ணி காலையில் கொடுக்கலாம். அப்போ நைட் நம்ம எவ்வளோ நேரம் முழிச்சிருந்து பண்ணணும். அது கூட ஒரு டைம் வந்து நான் கேன்சல் பண்ணினேன். பட் அவங்க வந்து கேன்சல் பண்ண விடலை. நீங்கள் தான் எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் செஞ்சு கொடுக்க தான் செஞ்சேன். ஏன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா நம்மளை சுற்றி உள்ள நம்ம கஸ்டமர் ரொம்ப முக்கியம். அவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது. அதனால் எவ்வளோ தூரம் என்னால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி தான் ரெசின் ஃபோட்டோ ஃப்ரேம் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் கொடுத்தாங்க. நான் கடைன்னு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, ப்ரௌனிஸ், கேக்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா வந்து நமக்கு ஆர்டர் பண்ணால். அதேமாதிரி கீ செயினுமே வந்து பல்காக கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ப்ரைஸுமே வந்து லெஸ் பண்ணுவோம். பிடிச்சிருந்தால்